மூன்றாம். முதலாவது தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? ஹலோ, பரிசுத்தவான்களாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தம். மூன்றாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபமாவது, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கறதில்ல. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி என்னத்தை போய் அர்த்தத்தை சொல்றது? அது இந்த அர்த்தராத்திரி வேளையில. ஆனா நீங்க இவ்வளவு அக்கறையோடு வார்த்தையை கேட்பது அற்புதம். தேவன் உங்கள் எண்ணங்களை எல்லாம், விருப்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா விஷயங்களிலேயும் எல்லாவற்றுக்காகவும் நாம் என்ன செய்யலாம்? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதுதான் உம் சித்தம். எல்லாவற்றுக்காகவும் மனப்பூர்வமாய் உம்மை துதிப்பதுதான் உம்முடைய சித்தம் என்று அறிந்து கொண்டிருக்கிற உம்முடைய சித்தத்தை எங்களுடைய கிரியைகளிலே செயல்படுத்துகிற கிருபை அருள வேண்டும் என்று இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினாலே தொட்டு சந்தித்து தரிசித்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உம்முடைய வசனங்களை தியானித்து உம்முடைய வசனங்களை உணர்ந்து உம்முடைய வார்த்தையின்படியெல்லாம் வாழ்ந்து உம்முடைய சாயலாக நாங்கள் மாற்றப்பட்டு உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபையை அருள வேண்டும் என்றும் ஆண்டவர் உம்முடைய கருணை, இரக்கம், தயவோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.